ஒரு குட்டி கதை சொல்லிட்டா, அந்த திருக்கோணேஸ்வரம் கோயிலுக்கு போயிட்டு கீழே வர வழியில அந்த கடற்கரை ரொம்ப அழகா இருந்ததுப்பா. இலங்கையில பெரும்பாலான கடற்கரைகள் ரொம்பவே அழகுப்பா. அது எப்படி சொல்றதுன்னு தெரியல, நீங்க போயிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த கடற்கரையோட சிறப்பம்சமே இதுல தண்ணி தான். படிக்க கல்லு மாதிரி பளபளன்னு மின்னும். உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? திரிகோணமலையில தான் உலகத்தின் 4ஆம் மிகப்பெரிய இயற்கை துறைமுகம் இருக்குது. அதாவது 4th லார்ஜஸ்ட் நேச்சுரல் ஹார்பர். இந்த துறைமுகத்துக்கு பல வரலாறு இருக்குது. இந்த துறைமுகத்தை கைப்பற்ற பல காலகட்டங்களில் பல விஷயங்கள் நடந்திருக்குது. நான் அந்த துறைமுகத்துக்கு போகல, ஆனா அங்க இருக்கிறவங்க சொன்னாங்க இந்த மாதிரி விஷயம் அப்படின்னு. அப்படியே வண்டியை நேரா ஓட்டிட்டு போய் அங்க இருந்து ஆர்சிஎல் ராணுவ அருங்காட்சியகத்துக்கு போனேன். நான் வெளிநாட்டவன் அப்படின்றதால நம்ம கிட்ட 1000 ரூபாய் வாங்கிட்டாங்க உள்ள போறதுக்கு. கூட துப்பாக்கி சுடுறியாப்பா அப்படின்னாங்க. நானும் சுடுறேனே அப்படின்னு அதுக்கும் காசு கொடுத்து கொஞ்சம் குண்டுகளையும் வாங்கிட்டேன். இதான் இந்த ஆர்சிஎல் ராணுவ அருங்காட்சியகம். இந்த அருங்காட்சியகத்துல போர்க்காலங்களில் விடுதலை புலிகள் உபயோகப்படுத்திய துப்பாக்கிகள், தகவல் தொழில்நுட்ப கருவிகள், ராணுவ சம்பந்தப்பட்ட அனைத்து கருவிகளும், சேகரிக்கப்பட்ட அனைத்து விஷயங்களும் இங்க இருந்தது. இங்க இருந்த வகை வகையான துப்பாக்கிகளை பார்க்கும்போது இந்த போர்க்காலங்களில் விடுதலை புலிகள் எவ்வளவு வகையான துப்பாக்கிகளும் கருவிகளும் வச்சிருந்தாங்கன்றது பார்க்கறதுக்கு ஆச்சரியமா இருந்தது. அளவுகள்ல வித்தியாசம், வகைகள்ல வித்தியாசம், செயல் திறன்கள்ல வித்தியாசம், இந்த மாதிரி ஒவ்வொரு கருவிகளும் வித்தியாசமா இருந்தது. இதுக்குள்ள பொறியாளர் சமிக்கை உபகரணங்களும், வெடிப்பொருட்களும், கை துப்பாக்கிகளும், குண்டுகளும் இருந்தது. பிறகு இந்த ஏவுகணை செலுத்தி, அப்புறம் இந்த ஆயுதம், இந்த மாதிரி பல வகையான ஆயுதங்கள் இருந்ததுப்பா. இது வரைக்கும் நான் பார்த்துராத கேள்விப்படாத விஷயங்களா அங்க இருந்தது. அதுக்கப்புறம் இந்த பீரங்கி கிட்ட கூட்டிட்டு போனாங்க. இந்த பீரங்கிக்குள்ள உள்ள இறங்கி பார்க்கலாம் அப்படின்னு சொன்னாங்க பாருங்க. எனக்கு ஆர்வம் அதிகமாயிடுச்சு. இது வரைக்கும் இந்த மாதிரி பீரங்கிக்குள்ள நான் ஏறினதே இல்லை. உள்ள ஏறணும் பாருங்க, செதறிட்டேன். இப்ப நம்ம இதை பார்க்கறதுக்கு பழுதடைஞ்ச பழைய பெட்டகம் மாதிரி தான் இருக்குது. ஆனா யோசிச்சு பாருங்க, ஒரு காலகட்டத்தில் போர்க்களத்துல நின்று விளையாடி இருப்பான்ல, எதிரிகளை திணறிக்க ஓட விட்டுருப்பான் இவன். அதுக்கு பக்கத்துல இருந்த இன்னொரு பீரங்கி வண்டிக்குள்ள பின்பக்கமா ஏறதுக்கான ஒரு வழி ஒன்று இருந்தது. அதுக்குள்ள ஏறி உட்காந்தேன். இந்த மாதிரி ராணுவ வண்டிகளை நான் திரைப்படங்களை தான் பார்த்துருக்கேன். இந்த மாதிரி உள்ள உட்காந்து பார்க்கறது இதான் முதல் முறை. அப்படி உள்ள உட்காந்துட்டு இருக்கும் போது மனசுக்குள்ள பல விஷயங்கள் ஓடிச்சு. இந்த போர் காலகட்டங்கள்ல இதுக்குள்ள உட்கார்ந்து இருந்த ராணுவ வீரர்களோட மனநிலை எப்படி இருந்திருக்கும்? என்னால உள்ளே 5 நிமிஷம் உட்கார முடியல. ஆனா இந்த போர் காலகட்டங்கள்ல இந்த வீரர்கள் எப்படிதான் உள்ள உட்காந்து நாட்டுக்காக போரிட்டாங்களோ தெரியல. அதெல்லாம் பெரிய விஷயம் நான் சொல்றது. அப்புறம் பல வகையான ராணுவ பீரங்கிகள் அங்க நின்றுச்சு. அதை பார்த்துட்டு அந்த பக்கம் போனேன். நான் பார்த்ததுல இவன் தாங்க தரமா இருந்தான். ஒரு காலத்துல களத்துல நின்று விளையாண்டு இருப்பாங்கல்ல இவங்கெல்லாம், இப்ப என்னன்னா அருங்காட்சியகத்துல அசையாம நிக்கிறாங்க. நான் அப்பவே சொன்ன துப்பாக்கி சுட போறோம் அப்படின்னு சொல்லி அதுக்காக குண்டும் கையில கொடுத்தாங்கல்ல, அது இங்கதான். குறி பார்த்து ஒரு காகித இலக்க சுட சொன்னாங்க. நானும் சுட்டம் பாருங்க, 5 குண்டுல 1 தான் பாப்பட்டது. அதுவும் நான் சுட்டதா இல்ல வேற சுட்டத்தை வச்சிருக்காங்களான்னு தெரியல. இந்த அருங்காட்சியகங்கள்ல வைக்கப்பட்டிருந்த ஆயுதங்கள் எல்லாம் பார்க்கும்போது என் மனசுக்குள்ள பல விஷயங்கள் தோணுச்சு. அதெல்லாம் வெளிப்படையா சொல்ல முடியாது. அப்படி சொன்னா நம்ம காணொலியை தடை பண்ணிடுறாங்க. டிக்டாக்ல 2 காணொலி தடை பண்ணிட்டாங்கப்பா இந்த மாதிரி. அதை மனசை வச்சுக்கிட்டு அங்க இருந்து கிளம்பிட்டேன்.